நம்ம ஒரு வெற்றிக்காகவோ, இல்ல ஒரு விஷயத்த அடையவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். புது ஜாபா இருக்கலாம், இல்ல புது வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்ல எக்ஸாம்க்காக படிக்கிறதா கூட இருக்கலாம். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும், நம்முடைய முயற்சிய எதுக்காகவும், யாருக்காகவும், எந்த சூழ்நிலையிலும் நிறுத்தக்கூடாது. ஏன் நாம முயற்சிய நிறுத்தக்கூடாது? எப்படி முயற்சிய கைவிடாம கடைசி வர போறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே! நெறைய பேர் முயற்சிய கைவிடுறதுக்காக பொதுவா சொல்ற காரணம் என்னன்னா, "நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். பட் எனக்கு எந்த பலனும் கிடைக்கல. என்னோட கோல அடையறதுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்றது தான். இந்த மைண்ட் செட்டுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நம்ம கார்ல நைட் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது ஹெட்லைட் போட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது, நமக்கு தெரியறது சில குறிப்பிட்ட தூரம் ரோடு வர மட்டும் தான் தெரியும். இருந்தாலும், நம்ம எங்க போகணுமோ அங்க போற வரைக்கும் கண்டிப்பா நிறுத்தாம டிரைவ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுவோம். இல்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் ரோடு தெரியும். அதுக்கு மேல ரோடு எனக்கு தெரியல. அதனால எப்பவும் நாம பயணத்த நிறுத்துறதில்ல. அதே மாதிரி தான் உங்க கோல அடையறதுக்கு, இல்ல உங்க கனவு வீட வாங்குறதுக்கு, இல்ல புது ஜாப் வாங்குறதுக்கு, உங்களுக்கு கம்ப்ளீட் செக் புக் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த ஒரு அடி தெரிஞ்சா போதும். எப்படி கார்ல நைட்டு ட்ராவல் பண்ணும்போது தெரியிற ஒரு சில அடிய வச்சுட்டு 100 கிலோமீட்டரோ அல்லது 1000 கிலோமீட்டரோ ட்ராவல் பண்ணி நம்ம இலக்க அடையிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளோட வெற்றிக்காக அடுத்த ஒரு அடி தெரிஞ்சா போதும். தினமும் ஒரு ஒரு அடியா சரியான டைரக்ஷன்ல நம்பிக்கையோட உங்க வெற்றிய நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சா போதும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்சவங்களுக்கு யாருக்குமே எப்படி ஜெயிக்க போறோம்னு கம்ப்ளீட் பிளான் கிடையாது. ஜெயிச்சு ஆகணுன்ற வைராக்கியமும், நம்பிக்கையும் மட்டும் தான் இருந்தது. நீங்க எவ்ளோ டயர்டா இருந்தாலும், எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும், அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கிறது அவ்ளோ கஷ்டம் கிடையாது. அது ஈஸியான வேலை தான். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட வெற்றிய நோக்கி நடந்து போங்க. அது போதும். பட் எக்காரணத்த கொண்டும் பயணத்த நிறுத்தாதீங்க. அடுத்தது மிக முக்கியமான நெறைய பேரு முயற்சிய கைவிடுறதுக்கு காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா? "அட நானும் இப்படி தான்டா ட்ரை பண்ணுனேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. லாஸ் தான் ஆச்சு. இது செட் ஆகாதுடா. டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ படிச்ச ஃபீல்டுல ஒர்க் பண்ணு. புதுசா எதுவும் ட்ரை பண்ணு. உன்னோட டைம வேஸ்ட் பண்ணாத." இப்படி உங்கள சுத்தி இருக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் அட்வைஸ் அதுதான் அடுத்த காரணம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களோட தோல்வி எப்ப அறிவிக்கப்படுதுன்னா, "ஆமா நான் தோத்துட்டேன். என்னால முடியலன்னு" நீங்க சொல்றப்ப தான். மத்தவங்க நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றப்ப கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், "நானும் இப்படி தான்டா ட்ரை பண்ணேன். பட் தோத்துட்டேன். நீ இத பண்ணாத." அப்படி சொல்லலாம். பட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க வேற, அவரு வேற. அவர விட உங்களுக்கு தான் உங்கள பத்தியும், உங்களோட திறமைய பத்தியும் முழுசா தெரியும். எது உங்களால முடியும், முடியாதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்க இப்படி ட்ரை பண்ணி தோத்து போயிருக்கலாம். அதுக்காக நீங்களும் தோக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ கேட்டுட்டு உங்க தோல்விய ஒத்துக்காதீங்க. உங்க முயற்சிய கைவிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க எடுக்கிற எந்த முயற்சியும் வேஸ்ட் ஆகாது. எல்லாத்துக்குமே பலன் இருக்கும். ஆமா கஷ்டம் தான் இருக்கும். ஆமா லேட்டாக தான் செய்யும். பட் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், வலிகள், வேதனைகள் எல்லாமே தற்காலிகமானது. உங்களோட வலிகளிலிருந்து கிடைக்கிற வலிமை, உங்களோட வெற்றி எல்லாமே நிரந்தரமானது. இதெல்லாம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. உங்களோட வாழ்க்கையோட கடைசி வரையும் கண்டிப்பா வரும். நீங்க துவண்டு போய் நிற்கும்போது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களால முடியாதுன்னு சொல்லும்போது, நம்பிக்கையோட தளராம அடுத்த ஒரு அடியை மட்டும் நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. இதோடு கைவிட்டுற எண்ணத்தை விட்டுட்டு அடுத்த ஒரு அடியை மட்டும் எடுத்து வைங்க. அது போதும். உங்கள் வெற்றியை உங்ககிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. கைவிடும் என்கிற எண்ணம் உன்னை கைவிடும். முடியும் என்கிற எண்ணம் உன்னை முன்னேற்றும். நன்றி, வணக்கம்.